Kitchen. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் very happy new year. நியூ இயருக்கு வந்து எல்லாரும் எப்போ போல பாயசம் கேசரி அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். வித்தியாசமாக கேஸே யூஸ் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்வீட் பண்ணிடலாம். இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட்லாம் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் அசத்துங்க. எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் தான். ஃபஸ்ட்டு கோகனட் லட்டு பண்ண போகிறோம். லட்டுனாலே எப்போ பார்த்தாலும் ஒரே ஆரஞ்சு கலர் இல்லை மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு புது விதமாக க்ரீன் கலரில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் நம்ம சேர்த்துக்கலாம். தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபுட் கலர் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் வந்து எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம இப்போ ட்ரை கோகோனட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா வந்து ட்ரை கோகோனட் உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடைக்கும். இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும், கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சு பார்த்திங்கன்னா லட்டு மாதிரி வரணும் நம்மளுக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் வந்து குல்கந்த் எடுத்திருக்கேன். இப்போ லட்டு மாதிரி நம்ம பிடிச்சிட்டு அது உள்ளே கொஞ்சமாக ஒரு சின்ன பால் மாதிரி குல்கந்த் வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாக மூடிடலாம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ லட்டு ரெடி. இப்போ இதை வந்து மேலே கொஞ்சமாக அந்த தேங்காயில் நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்மளுக்கு சூப்பராக தேங்காய் லட்டு ரெடி. இப்போ லட்டு ரெடி ஆகிடுது. மேலே வந்து நம்ம வந்து ஒரு அழகுக்காக இன்றைக்கி வந்து பிஸ்தா வைக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து முந்திரி பருப்போ இல்லை பாதாம் பருப்பு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ லட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். தேங்காய் ஸ்வீட்டு, இந்த குல்கந்த் ஸ்வீட்டு, அதோட மில்க் மேட் சேர்ந்தது சூப்பராக இருக்கும் இந்த லட்டு. இப்போ நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு பேடா பண்ண போகிறோம். நீங்கள் பால் பேடா கேள்விப்பட்டிருக்கலாம். பிஸ்கெட்டில் இப்போ நம்ம பேடா பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஓரியோ பிஸ்கெட் எடுத்து ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பிஸ்கெட் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உடச்சி போட்டு நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அதை இப்போ அரைச்ச பிஸ்கெட்டை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதில் மில்க் மேடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்வீட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மில்க் மேடும் கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு நல்லா வந்து கையில் வந்து நல்லா உருட்டுற அளவுக்கு இது கலக்கணும். இப்போ கையில் வந்து நெய் தடவிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நம்ம வந்து அதை உருண்டை பிடிக்கணும். ஸோ நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கடையில் வாங்குகிற பேடா மாதிரி நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு அதில் முந்திரி பருப்பு வச்சிடலாம். இப்போ நம்மளோட பிஸ்கெட் பேடா ரெடி ஆகிடுது. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட் வச்சு ஒரு ரோல் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இதுவும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்கெட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிஸ்கெட்டை மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். அது கூடவே மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க.
உங்களுக்கு மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து ஸ்வீட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நீங்கள் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ வந்து ஒரு பட்டர் பேப்பரில் நல்லா வந்து பட்டர் தடவிட்டேன் நான். அதில் நம்ம செஞ்ச அந்த பிஸ்கெட்டோட இதை வந்து வச்சுட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையால் இந்த மாதிரி உருட்டணும். கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக வந்து திக்காக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். ஆனால் லிக்விடாக இருக்கக்கூடாது. நல்லா திக்கான ஒரு இது மாவாக மாதிரி பிசைஞ்சிக்கணும் நம்ம. பாருங்கள் ஈஸியாக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நல்லா சூப்பராக வந்துச்சு. இப்போ மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுது ரோல் மாதிரி உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம இப்போது ட்ரை கோகோனட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நம்மளுக்கு விருப்பமான நட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை வந்து நல்லா ரோல் பண்ண போகிறோம். பட்டர் பேப்பரோடு ஒரு வாட்டி ரோல் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் வந்து அது உடையாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா கீழே நம்ம வந்து பட்டர் தடவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உடையாது. நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிகிட்டே வரணும். இப்போது ரோல் பண்ணியாச்சு. நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஈவனாக இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன ரோலாக கட் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பராக பிஸ்கெட் ரோல் ரெடி. இப்போது நம்மளோட பிஸ்கெட் ரோலும் ரெடி ஆகிடுது. மூணுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்தது. இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் எதை வச்சு பண்ணீங்க அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான ஸ்வீட் எல்லாமே. எல்லாருக்கும் திரும்ப ஒரு வாட்டி விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எல்லா சந்தோஷத்தோடையும் சுகத்தோடையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.